கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வேளையில் அநேக காரியங்களில் பிரயாசப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? என்னுடைய வாழ்க்கையின் பிரயாசங்கள் எல்லாம், என்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறேன் என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? ஆம், பேதுரு கூட எவ்வளவு திறமை இருந்தும் கடைசியில் அவருடைய வலை வெறுமையாகத்தான் நின்றது. ஆம், வெறுமையிலே சோர்ந்து போன பேதுருவை இயேசு பார்த்தார். வலை கிளியத்தக்க மீனை கொடுத்தார். காரணம், இயேசுவின் வார்த்தையின்படி வலையை போட்டார் பேதுரு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சகோதரா சகோதரி பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முயற்சிகள் எல்லாம் அது தோல்வியில் கொண்டு போய் முடியும். ஆம், இயேசுவை நம்பி இயேசுவின் வார்த்தையின்படி நீங்கள் செயல்படுங்கள். குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், பிள்ளைகள் காரியம், வேலை, தொழில், ஊழியம், எதுவானாலும் இயேசுவின் வார்த்தையை நம்பி இயேசு சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள். வலை கிளியத்தக்க மீனை கொடுத்தவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில மிகுதியான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.